ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா சென்னை பக்கத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் ஸ்பாட்ல தான் இருக்கோம். ஆமாங்க, மகாபலிபுரம் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோல வந்து மகாபலிபுரம் வந்தா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபுட்டு, பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஆன்டிக் ஷாப்பிங் ஏரியாஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோல வந்து நாம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆஃபீஸ் இருக்கு, இங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஷோர் டெம்பிள், ராக்கெட் டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏன்னா மகாபலிபுரத்தோட ஹெரிட்டேஜ் சிம்பிள் அப்படின்னா இந்த மாமல்லபுரத்து பல்லவ பீரியட் கோவில்ஸ் தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம மகாபலிபுரத்தை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நேராக இருக்கிறது மகாபலிபுரத்தோட ஷோர் டெம்பிள்ங்க, கடற்கரையில் இருக்கிற கோவில். ஸோ இங்கே வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ் இருக்கு. நாம் மகாபலிபுரத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கணும், ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்கிற மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு 40 ருபீஸு, அதர்ஸ்க்கு 600 ருபீஸ் போட்டிருக்காங்க. 15 வயது உட்பட்டவர்களுக்கு அனுமதி இலவசம். அதாவது 15 இயர்ஸ்க்கு கீழே சில்ட்ரனுக்கு வந்து டிக்கெட்ஸ் ஃப்ரீ. ஸோ டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஹியர் இஸ் வேலிட் ஃபார் ஆல் மான்யூமெண்ட்ஸ் அட் மாமல்லபுரம்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏஎஸ்ஐ ஆஃபீஸில் வாங்கினாவே மற்ற இருக்கிற எல்லா ஷோர் டெம்பிள்ஸு, ராக்கெட் டெம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டிக்கெட் கவுண்டர் வழங்கும் இடம். வாங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடல்ட்டுக்கு 40 ருபீஸுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நுழைவு சீட்டு மற்றும் வெளியீடுகள் விற்பனை மையம், ஒருங்கிணைந்த நினைவு சின்னங்கள், மாமல்லபுரம் உலக பாரம்பரிய நினைவு சின்னம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஏஎஸ்ஐனால மேனேஜ் பண்ணப்படுற ஆஃபீஸ் இது. டிக்கெட் கவுண்டருக்கு வாங்க, டிக்கெட் வாங்கிட்டு கிளம்புவோம் உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், நாம டிக்கெட் வாங்கியாச்சு பாருங்க. ஏஎஸ்ஐ குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் மாமல்லபுரம். டிக்கெட் வேல்யூ நம்ம 25 நவம்பர் அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். மியூசியம் ஏசின்னு ஏதோ போட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து 40 ருபீஸ். சரி வாங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கான வீல் சேர் ஆக்சசிபிலிட்டியும் இருக்குங்க. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ டிக்கெட் கவுண்டர்லேருந்து வந்தாச்சு, டிக்கெட் வாங்கிட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் பால், ஷோர் டெம்பிள்ஸு எல்லாத்தையுமே நாம் இந்த டிக்கெட் வச்சே பார்த்துடலாம். ஸோ என்ட்ரன்ஸ் போகிற வழி. ஸோ இங்கே நிறைய ஊசி பசிக்காரங்க இருப்பாங்க, கைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா கைட்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம். பாசிமணி, ஊசிமணி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, ஷோர் டெம்பிள் போட்டு. நமக்கு பின்னாடி தான் வந்து என்ட்ரி கேட் இருக்கு. டிக்கெட் செக் பண்ணிட்டு நம்ம உள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செக்யூரிட்டி செக்ல டிக்கெட்ஸ் காமிச்சிட்டு உள்ள வந்தாச்சுங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, நல்ல கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இந்த கேபிள் கார் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை அவைல் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்ட் விமன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு முக்கியத்துவம் தராங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் நடக்கணும் இல்லையா. ஸோ எல்லாருனாலையும் எல்லா பிளேசஸ்க்கும் நடந்தே போக முடியாது, முக்கியமாக வயசானவங்களுக்கு. கிரீன் ஹெரிட்டேஜ் மாமல்லபுரம் ப்ராஜெக்ட். இருங்க இவங்க போகட்டும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பல்லவர் காலத்து சிற்பக்கலைங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, கடற்கரை கோவில் ராஜசிம்ம பல்லவனால் 2ஆம் நரசிம்ம பல்லவன் கட்டப்பட்ட கிபி 700-728 காலம். அந்த கட்டின காலம். இக்கோயில் வளாகத்தில் 2 விமானங்கள் உள்ளன. இவை சத்திரிய சிம்மேஸ்வரம் மற்றும் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. சூப்பர்ல, வாங்க போவோம்.
பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட செம்ம சூப்பரான உலக நினைவு சின்னம், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஃப்ரெண்ட்ஸ், நாம கோவில் காம்ப்ளெக்ஸ்குள்ள வந்தாச்சுங்க. நம்ம கடற்கரை கோவில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. மாமல்லபுரத்து கடற்கரை கோவில் வேற லெவல். 5 அடுக்குகள் கொண்டு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சு இல்லையா. செம்ம சூப்பரான வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு கடற்கரையில் என்ன மாதிரி வந்து பல்லவ மன்னர்கள் வந்து சூப்பராக இந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க பாருங்க அவங்க ஆட்சி காலத்தில். வேற லெவலுங்க. வாங்க க்ளோஸ்அப்ல போய் பார்க்கலாம். ஸோ நம்ம மகாபலிபுரத்து ஷோர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி வந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்களா எப்படி எஸ்கவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடற்கரையில நம்ம பக்கத்துல வந்தாச்சு. ஓ, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ நீங்க கைட்ஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னா கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. செம்ம யூனிக்கா இருக்குங்க. இவ்வளோ வருஷங்களா கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வந்து இன்னும் அதே அழகு மாறாம இருக்கு பாருங்களா. ஒரு வராக சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. இது ஏதோ வந்து ஒரு ஸ்தம்பம் மாதிரி இருக்கு. இங்க பாருங்களா, தெப்பக்குளம்னு நினைக்கிறேன். கீழே ஒரு தெப்பக்குளம் மாதிரி பண்ணி உள்ளுக்குள்ள வராகம் இதெல்லாம் வந்து வடிச்சு வச்சிருக்காங்க. கோவில் சுத்தி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்பவுண்ட் வால் இருந்திருக்கு, சுற்றுச்சுவர். அதுல ஃபுல்லா வந்து நந்தி சிலைகள்ங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. பல்லவ ஆர்கிடெக்சர் வந்து செம்ம யூனிக் தாங்க. மக்களே, நம்ம ஷோர் டெம்பிளோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க. கோவில் கலசம் வரைக்கும் கல்லால தானே பண்ணியிருக்காங்க. அநியாயத்துக்கு வடிச்சு வச்சிருக்காங்க. அப்பா, எப்படிதான் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில்கள் எல்லாம் வந்து அந்த காலத்துல கட்டினாங்கன்னு அதிசயத்து தான் போகணும் நாம. அவ்வளோ யூனிக்கா இருக்கு. ஃபுல்லா போட்டோ செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குங்க, பட் ஆனா டேமேஜ் ஆயிருக்கு. வேற லெவல். நம்ம பல்லவ மன்னர்கள் ஆண்ட பகுதி பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம் சொல்லுவாங்க. நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில்கள், அதுக்கப்புறம் மகாபலிபுரம் கோவில்கள் இல்லாத இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துக்கு முன்னாடியே வந்து பல்லவர்கள் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோழ மன்னர்கள் பீரியட்ல அதெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணி அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் பிரம்மாண்டமாக ஆக்கிட்டாங்க. நைட் டைம் வந்தீங்கன்னா லைட்டிங்ஸோட பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா நைட் டைம் லைட்ஸோட பார்க்கலாம். இங்கே கீழே பாருங்க லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வேற லெவலா. வாவ், தி பியூட்டி. நம்ம வங்காள விரிகுடா கடற்கரையில இவ்வளவு அழகான கலை பொக்கிஷங்களை நம்ம பல்லவ மன்னர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க. பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த பிளேஸ்ல தானே எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இல்ல, இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில்களை எல்லாம் உருவாக்குறதுக்கு நம்ம முன்னோர்கள். நம்ம பல்லவ மன்னர்களோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்ம சிம்பிள்ஸும் வந்து முக்கியமாக வச்சிருப்பாங்க எல்லா பக்கமும். இங்க பாருங்க எப்படி வடிச்சிருக்காங்க, ஒரே கல்ல இருக்குங்க. ஓ, ஸோ இங்கே ஷோர் டெம்பிள் பற்றி இன்னும் ஏதோ வச்சிருக்காங்க. லாங்குவேஜ் அண்ட் ஸ்கிரிப்ட் தமிழ், அதாவது இங்கே கற்கல்ல வடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து எதில் என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க.
நைஸ். இங்கே பாருங்க, தமிழ்லையும் போட்டிருக்காங்க. கடற்கரை கோயிலின் தெற்குப்புற தரையில் உள்ள கல்வெட்டு பற்றி கொடுத்துருக்காங்க. முதலாம் ராஜராஜன் காலத்து. ஸோ இங்கே பாருங்க, ஒரு பெரிய தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக பண்ணாங்கன்னு தெரியல. நாம கோவிலோட பேக் சைடு இருக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, எல்லா பக்கம் நந்தி இருக்கு. ஸோ சிவனுக்காக தான் இந்த கோவில் கட்டியிருப்பாங்க போல. ஐ மீன் அஃப்கோர்ஸ் அந்த பக்கம் நம்ம சிவலிங்கம் தானே பார்த்தோம். வாவ், வேற லெவலுங்க. அநியாயத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோர் டெம்பிள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. செம்ம அழகுங்க, வேற லெவல். ஸோ நீங்கள் சென்னை பக்கம் வந்தால் கண்டிப்பாக மகாபலிபுரம் வாங்க. இதெல்லாம் ஒன்ஸாவது நம்ம பார்க்கணுங்க நேரில். அப்போதான் அதோட பியூட்டி நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி நம்ம பல்லவ மன்னர்கள் பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி அற்புதமான கோவில்களை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போதுங்கிற அளவுக்கு மகாபலிபுரத்து கடற்கரை கோவிலை ரசிச்சாச்சுங்க. ஏன்னா இதுதான் வந்து த சிம்பிள் ஆஃப் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லலாம். மகாபலிபுரம் மான்யூமெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானதும் ரொம்ப அழகானதும் கடற்கரையில் இருக்கிற இந்த கோவில் வேற லெவலில். ஸோ விர்ச்சுவலாக உங்களுக்கு காமிச்சதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நிறைய மான்யூமெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த மான்யூமெண்ட்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 11:30 12 ஆகும்போது தான் நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க, கேபிள் கார் இது வரைக்கும் வரும். இங்கிருந்து எப்படியும் உள்ள நடந்து தான் போகணுங்க. ஹாய். ஸோ நாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அடுத்த மான்யூமெண்ட்ஸ்க்கு நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. வாங்க போகலாம். என்ன மகாப்ஸ் வந்தால் நீங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ரெடியாக வரணும். ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருக்கும். இங்கே பாருங்க, டிக்கெட் கவுண்டரில் ஏதோ ஒரு இஷ்யூ. ஃபாரினர்ஸ் கிட்ட டிக்கெட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க போல. இங்கே ஒரு குட்டி மினியேச்சர் ஷோர் டெம்பிள் வச்சுருக்காங்க பாருங்களேன் என்ட்ரன்ஸில். நல்லா இருக்குல்ல? ஸோ நம்ம வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்களா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக்குன்னு சொல்லிட்டு நவம்பர் 19 to 25 வரைக்கும் கொண்டாடுறாங்க. கடற்கரை கோயில் மாமல்லபுரத்தில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க போல. வாங்க அடுத்த மான்யூமெண்ட் போகலாம். பட்டர்பால் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போகணும். ஒரு 200 meters நடக்கணும். கடற்கரை கோவில்ல இருந்து பட்டர்பால் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு தெப்பக்குளம் இருக்குங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. வாவ், செம. இன்னும் தாமரை எல்லாம் மலர்ந்து இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவே சூப்பரா இருக்குங்க. செம்ம பிரம்மாண்டமா கட்டி இருக்காங்க தெப்பக்குளம். கடற்கரை கோவில் பார்த்துட்டு பட்டர்பால் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க வர்ற வழியில ஒரு விஷ்ணு டெம்பிள் இருக்குங்க. ஃப்ரண்ட்ல வந்து கோபுரம் கம்ப்ளீட் ஆகாம இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இதுதான் வந்து அமைப்பான்னு தெரியல. இங்க பாருங்களா, வாட்டர்பால் அங்க இருக்கு பாருங்க. நம்ம மேல சுத்திட்டு போகணும், ஒவ்வொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கோயில் செம்ம பியூட்டிஃபுல்லா கட்டி இருக்காங்க. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல விஷ்ணு டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு நாம இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற மான்யூமெண்ட்ஸ் போற வழியில பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் லைட் ஹவுஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு தனியா என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அடல்ட்ஸ்க்கு 10 ரூபா, சில்ட்ரனுக்கு 5 ரூபா, ஃபாரினர்ஸ்க்கு 25 ரூபா.
கேமரா வீடியோ கேமராக்கு 20-25 ரூபா வாங்குறாங்க. காலையில 10 AM to 12:30, மதியம் 2 PM to 4:30 PM. ஹெரிட்டேஜ் மியூசியம் அண்ட் மேரிடைம் மியூசியம் ஓப்பன் டு பப்ளிக் ஆன் பேமெண்ட் பேசிஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபாரினர்ஸ் போயிட்டு வராங்க பாருங்களா. இங்க பாருங்க, நம்ம மகாபலிபுரம் லைட் ஹவுஸ் இருக்கிற கேம்பஸ் ஒரு சின்ன ஹில்லாக் மாதிரி இருக்குங்க. அது மேலதான் வந்து அந்த காலத்துல லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. நீங்க டிக்கெட் வாங்கிட்டு போனா நீங்க மேல வரைக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. மேபி நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்க ட்ரை பண்ணலாம். நம்ம லைட் ஹவுஸ்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தா இங்க பாருங்களா, பாறைகள்ல எப்படி வடிவமைச்சு வச்சிருக்காங்கன்னு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இங்க இருந்து பார்த்தாலும் நம்ம லைட் ஹவுஸ் தெரியும். இங்க பாருங்க, மேல இருக்கிற போர்ஷன் மட்டும் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. லைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 100 meters வந்தா 5 ரதங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடலாங்க. வாங்க, இங்க நம்ம டிக்கெட் காமிச்சிட்டு உள்ள போகணும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோர் டெம்பிள் பக்கத்துல டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு இல்லைங்களா, இங்கேயும் வந்து 5 ரதக்குள்ள போற இடத்துலயும் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஏஎஸ்ஐ டிக்கெட் கவுண்டரு. நம்ம டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து மகிஷாசுர மர்தினி ராக்கெட் மண்டபம் இருக்குமா. ஒரு சின்ன எலிவேஷன்ல நம்ம மேலே ஏறி போகணும். இங்க இருக்கு பாருங்க மேல. ஸோ இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 1/2 kilometerக்கு நாம உள்ள சுத்தணும். கீழிருந்து ஒரு 100-200 meters ஏறி வந்தா இங்க பாருங்க, நல்லா நடக்கிறதுக்கு ரெடியா வரணுங்க. பாறை மேல வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லான மண்டபம் கட்டியிருக்காங்க பாருங்களா. ஸ்டெப்ஸ்ல ஏறி போகணும். இப்ப நம்ம பாக்குறது வந்து ஈஸ்வரா டெம்பிள் அட் மாமல்லபுரங்க. இவ்வளவு பெரிய ராக் மேல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த ராக் ஃபார்மேஷன் மேல இருந்து பாக்குறதுக்கு நமக்கு பீச் எல்லாம் கூட தெரியுதுங்க. இங்க பாருங்க, ஃபுல் மாமல்லபுரத்தோட வியூவே பார்த்துடலாம் போல. ஸோ இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஹவுஸ்க்கு பேக் சைடு தாங்க இருக்கு. இந்த ராக் ஃபார்மேஷன்ல இருந்து லைட் ஹவுஸே வந்து நம்ம ஃபுல் வியூ பார்க்க முடியுது. மண்டபம் இங்க இருக்கு. நம்ம ஷோர் டெம்பிள்ல இருந்து வந்து இந்த பட்டர்பால் லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்குள்ள என்டர் ஆயிட்டா இது வந்து ஒரு தனி உலகம் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா ஒரு சின்ன ஹில்லாக் மாதிரி இருக்கு. அதுக்கு மேல நம்ம பாக்குற இடத்துல எல்லாம் வந்து மான்யூமெண்ட்ஸ். இங்க பாருங்க, பின்னாடி இந்த சைடு லைட் ஹவுஸ். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour வேணும் சாலிடா உங்களுக்கு. மேபி மோர் தென் தட். மெதுவா நீங்க நடக்கிறதா இருந்தா வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போறது மகிஷாசுர மர்தினி ராக்கெட் மண்டபங்க. இது எல்லாமே பல்லவர் காலத்துது தான். ஏஎஸ்ஐ போட்டு வச்சிருக்காங்க. இதை பத்தின டீட்டெயில்ஸு இங்க பாருங்க. இந்த மண்டபம் இருக்குல்ல, மேல சிவன் கோவில் மண்டபம் பார்த்தோம்ல, அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து மகிஷாசுர மர்தினி மண்டபம். இங்க உள்ள இருக்கிற மான்யூமெண்ட்ஸ் பாருங்க, கற்சிற்பங்கள் எவ்வளவு அழகா வடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் குடவரை கோவில்கள்ங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. அப்பா, நம்ம பாதாமி போயிருந்தோம் கர்நாடகால, நார்த் கர்நாடகால. அங்கேயும் வந்து குடவரை கோவில்கள் தான், ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து சாளுக்கியா பீரியட் டெம்பிள்ஸ். இது வந்து பல்லவர் கட்டடக்கலை, சிற்பக்கலை. ஐயோ, இங்க பாருங்களா, அநியாயத்துக்கு இருக்குங்க. ஃப்ளோர்ஸ்ல எதுவும் டிசைன்ஸ் இல்ல,
சைடு வால்ஸ்ல தான் வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள பாருங்க சிவன் பார்வதி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வேற லெவலுங்க. தூண்கள் எல்லாமே வந்து இங்க இருக்கிற கற்களை குடைஞ்சுதாங்க பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வச்சிருந்திருப்பாங்க பாருங்க கல் வேலை செய்யறதுக்கு. சான்ஸே இல்லைங்க. வாவ். நம்ம மகிஷாசுரமர்த்தினி மண்டபமும் சிவன் மண்டபமும் பாருங்க ஒரே பாறையில மேலையும் கீழையும் ஒரே ஃப்ரேம்ல கவர் பண்ணும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க. சான்ஸே இல்ல. ஸோ நேரா நம்ம லைட் ஹவுஸ்க்கு கீழே, ஸோ அதை பார்த்துட்டு நாம லைட் ஹவுஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். போற வழியில இந்த மாதிரி குட்டி குட்டி வெள்ளரிக்காய் மாங்காய்லாம் வித்துட்டு இருப்பாங்க. எல்லா பக்கமும் பேடிஎம் இருக்குங்க. ஸோ அழகா நீங்க வாங்கி சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இருக்கு பாருங்க லைட் ஹவுஸ் மேல போய் பார்க்கலாம். பட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பிளேசஸ் இருக்கு. வாங்க அடுத்தடுத்து போய் இருக்கிற பிளேசஸ் பார்க்கலாம். கேமரா இன்சைடு அலௌட் கிடையாது. ஸோ நம்ம போனாலும் வேஸ்ட் தான். ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அழகா ரூட் போட்டு வச்சிருக்காங்க அடுத்தடுத்த பிளேஸ் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. நீங்க எந்த டைம் ஆஃப் த டேல வந்தாலும் சரி நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்குங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள நடக்கணுங்க. ஆனா நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும். போற வழிகள்லாம் பாருங்க. இந்த மாதிரி பாறைகளுக்கு நடுவுல சூப்பரா வேலாம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஸ்டாமினா வேணும், அவ்வளவுதான். ஃபுல்லா நடந்து சுத்தி பார்க்கறதுக்கு. வாங்க போலாம். நாம மகிஷாசுரமர்த்தினி மண்டபம் பார்த்துட்டு லைட் ஹவுஸ் தாண்டி வந்தா இங்க பாருங்களா இன்னொரு பியூட்டிஃபுல்லான மண்டபம் இருக்கு. இதுக்கு மேல ஒரு மண்டபம் கட்ட ட்ரை பண்ணிருக்காங்க போல. பட் அது வந்து பாதியில நின்னுடுச்சு. செம்மையா இருக்கு பாருங்களா. ஒரு மாளிகை மாதிரி கட்டி ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பல்லவர்களின் சிற்பக்கலை பொக்கிஷங்கள். சிலதெல்லாம் வந்து ஹாஃப் கம்ப்ளீட்டடா தான் இருக்கு, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. நல்லா இருக்குல்ல. இந்த சைட்ல பாருங்க மேல இருக்கிற டெக்கரேஷன் ஒர்க்ஸ் பாருங்க. ராக்லயே அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க அடுத்த மான்யூமெண்ட் போய் பார்க்கலாம். மகாபலிபுரத்தோட இன்னொரு சிம்பாலிக் மான்யூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறது தாங்க. நிறைய ஷூட்டிங்லாம் கூட வந்திருக்கு. அழகா இருக்குல்ல. இதெல்லாம் ஹாஃப் கம்ப்ளீட்டட் மாதிரியே இருக்குங்க எனக்கு பார்க்கறதுக்கு. ஏதோ நிறைய பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம பல்லவ மன்னர்கள். பட் ஆனால் பாதியில் இருக்கு. இங்கே பாருங்களா ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு பார்த்து லைவாக வரைஞ்சிட்டு இருக்காங்க. பென்சில் ஆர்ட்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பார்க்குற கோபுரத்துக்கு பேர் வந்து ராய கோபுரம்ங்க. பெரிய மடிக்கப்பட்ட அதிட்டானத்தின் மேல் காணப்படும் இம்முற்று பெறாத கோபுரவாயில் விஜயநகர காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. ஓ, பல்லவ மன்னர்களுக்கு அடுத்து நம்ம இந்த பகுதியை ஆண்ட விஜயநகர மன்னர்கள், சோழ மன்னர்கள் எல்லாமே வந்து அவங்களோட அடிஷன்ஸையும் இங்கே பண்ணி வச்சிருக்காங்க. அதான பார்த்தேன். நாம லைட் ஹவுஸு பின்னாடி இருக்கிற மண்டபங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ராயகோபுரத்துக்கு வந்திருக்கோம். என்னடா ராயகோபுரம்னு இருக்கே அப்படின்னு பார்த்தா இது வந்து விஜயநகர மன்னர்கள் காலத்து தான் கருதப்படுதான். நம்ம ஹம்பியை தலைநகராக கொண்டு ஆண்ட விஜயநகர மன்னர்கள் கீழேயும் வந்து நம்ம தமிழ்நாட்டின் பல பகுதிகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 செஞ்சுரி 200 வருடங்களுக்கு மேலே. பியூட்டிஃபுல். இந்த ராயகோபுரத்தோட வாயில்கள் தான் வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. முற்றுப்பெறாத கோபுர வாயிலாம்
நல்லா பிரம்மாண்டமா கட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பகுதிகள் ஃபுல்லா கட்டி இருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு பாருங்க. எல்லா பாறைகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ஏதாவது உளி அடிச்ச பகுதிகள் பார்க்க முடியும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க. நம்ம ராயகோபுரத்தை பார்த்துட்டு அடுத்த மான்யூமெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ பட்டர் பால் இருக்கிற பிளேஸ் வரைக்கும் வந்து லைனா 1 by 1 மான்யூமெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ நாம இங்க உள்ளுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண வழியில அங்கங்க வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. திரௌபதிஸ் பாத், இப்போ நம்ம பார்த்த ராயகோபுரம், கீழே போனா வராகா டெம்பிள் இருக்கான், ராக்கட் வராகா டெம்பிள், குகை கோவில். சரி வாங்க நம்ம திரௌபதி பாத் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். திரௌபதி பாத் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, கோனேரி பள்ளத்தொட்டிக்கு வடகிழக்கே 2 கற்குகை கோவில்கள் இருக்கான். ஸோ அங்கங்க வந்து அடுத்தடுத்த பிளேஸ் போறதுக்கான டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நாம பார்க்க போறது திரௌபதிஸ் பாத் மேல இருக்கு. படிக்கட்டுகள் ரொம்ப நேரவா இருக்குங்க. ஆஹா, பட் ஆனா டர்ட்டியாக்கி வச்சிருக்காங்க. கல்லுலயே வந்து ஒரு தெப்பக்குளம் மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, தர்மராஜாஸ் ராக்கட் த்ரோனா. இது ஒரு சமாதி மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு. பல்லவர்களோட சிம்பாலிக் ஸ்ட்ரக்சர் இது. இந்த சிங்கம் ஸ்ட்ரக்சரு நிறைய பக்கம் பார்க்க முடியும். லைன்ஸ் ஸ்கல்ப்சர் நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாம அடுத்து பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா ராக்கட் வராகா டெம்பிள்ங்க. வராகா குகை கோவில். பல்லவரசன் 1ஆம் நரசிம்மன் பாணியிலும் வகையிலும் செதுக்கப்பட்டுள்ள இக்குகை கோவில் முழுமை பெறாமல் காணப்படுகிறது. எல்லாமே வந்து முழுமை பெறாமல் இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. முழுமை பெறாததே வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. வாவ், இங்கே ஆடியோ சிஸ்டமும் வச்சுருக்காங்க. நீங்கள் மொபைலில் டிக்கெட் புக் பண்ணிக்கும் போது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் மொபைலில் கேட்டுக்கிட்டே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஆன்லைன் கைடு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆடியோ டூருக்கு ஒரு ஸ்கேன் கோடு, அதை ஸ்கேன் பண்ணி கேட்கணும் நீங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு. சூப்பர்ல. இங்க பாருங்க, பக்கத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. ஓ மை காட். சூப்பர்ல. நம்ம வராகா லாங் ராக்கட் டெம்பிளோட லாங் வியூ பாருங்களா, அற்புதமா இருக்குங்க. ஒரு பெரிய பாறை இருக்குங்க. அந்த பாறையை குடைஞ்சு கொடவரை கோவில் கட்டியிருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க, மெனக்கெட்டு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு. வேற லெவலுங்க. நம்ம வராக ராக்கெட் டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னா கணேஷா ரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்யூமெண்ட் இருக்கு. இங்க பாருங்க, கணேசதரம் ரதம் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒற்றை கல்லாலான ரதமானது அத்தியந்த காம பல்லேஸ்வரம் என அழைக்கப்படுதான். கல்வெட்டில் அப்படிதான் போட்டிருக்காங்க போல. சூப்பருங்க. இங்க பாருங்க, ஓ சிங்கிள் ராக்லிங்க. ஐயோ, அநியாயம் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு முழுமையான ஒரு கோவில் மாதிரி இருக்குங்க.
மா கணேஷா ரதத்தோட லாங் வியூ ஷாட் பாருங்க. சிங்கிள் ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வாவ், ஒரே ஒரே ஒரு பாறையில ஒரு முழு கோவிலுமே கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. கொக்கா மக்கா, என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர் ஸ்கில்ஸ் பாருங்க நம்ம பல்லவர் காலத்துல. வேற லெவல், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாவ், செம்ம மெஸ்மரைசிங் ஃபீலிங்க. என்ன மாதிரி கட்டியிருக்காங்க, ஒரே பாறையில வடிச்சு வச்சிருக்காங்க ஒரு ஃபுல் சில கீழே பேஸ்மெண்ட்ல இருந்து மேல கும்பம் வரைக்கும் அற்புதமா இருக்கு, வேற லெவல். ஸோ நீங்க மகாபலிபுரத்துக்கு வந்தீங்கன்னா பொறுமையா ஒவ்வொரு ஏரியாவையும் நின்று ரசிச்சு பார்த்துட்டு போகணுங்க. ஒரு ஃபுல் டே வேணும் உங்களுக்கு மகாபலிபுரத்துல ஸ்பெண்ட் பண்ண. ஏர்லி மார்னிங் வந்துட்டீங்கன்னா இது ஃபுல்லா பார்த்துட்டு ஷோர் டெம்பிள் பார்த்துட்டு பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பக்கத்துல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அங்க டைனிங் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு ஃபுல் டே கம்ப்ளீட்டா வேணும். அவ்வளவு பியூட்டிஃபுல்ங்க. நீங்க அமர உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் வரணும், ஓகேவா? மகாபலிபுரம் வந்தா அவ்வளவு மெஸ்மரைசிங் ஆர்கிடெக்சர்ஸ், ஒவ்வொரு இடமும் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்குங்க, வேற லெவல். ஸோ நம்ம லைட் ஹவுஸ் பக்கத்துல இருந்து ஃபுல் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த கணேஷ் ரதத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸிட் பக்கத்துல வந்த மாதிரிங்க. இங்கதான் வந்து த மோஸ்ட் ஃபேமஸ் பட்டர் பால் இருக்கும். இந்த சைடு இருக்குது பாருங்க, எப்படி பேலன்ஸ் ஆகி இவ்வளவு வருடங்களா நின்றுட்டு இருக்குன்னு தெரியாது. போட்டோ செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம வெண்ணெய் உருண்டை மகாபலிபுரத்தோட ஒரு ஐகானிக் ஸ்ட்ரக்சர் இதுவும் தான். மக்களே இங்க பாருங்க, மகாபலிபுரத்தோட கண்ணனின் வெண்ணெய் உருண்டை. இது வந்து நம்ம கிராவிட்டியவே தூக்கி சாப்பிட்டு விழாம அப்படியே இருக்குங்க. அவ்வளவு பெரிய கல்லு சரிவுல தான் இருக்கு. அந்த மலை முகடுகளோட சைட்ல தான் வந்து எப்படி பேலன்ஸ் ஆகி நிக்குதுன்னே தெரியல இவ்வளவு வருஷங்களா. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன். எல்லாரும் போய் அதுக்குள்ள உட்காந்துட்டு அவங்கதான் ஏதோ தூக்கி பிடிச்ச மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர் பால்க்கு க்ளோஸ் அப்ல வந்தாச்சுங்க. இங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன். க்ளோஸ் அப்ல பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு விசையால அப்படியே வந்து பேலன்ஸ் ஆகி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. வெரி நைஸ். இங்க பாருங்களேன், சறுக்கி விளையாண்டு இருக்காங்க. எல்லா பக்கம் நம்ம பசங்க ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முக்கியமான ராக்கெட் டெம்பிள்ஸ் குகை கோவில்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. வேற லெவலுங்க. இன்னொரு திருமூர்த்தி கேவ் டெம்பிள்னு இருக்கு, அதுவும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த சைட் போகணும். அதுக்கு நம்ம வெண்ணெய் உருண்டைக்கு அட்ஜசன்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி கேவ் டெம்பிள் இருக்குங்க. இது கிடையாது, இங்க வந்து போட்டோ செஷன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நம்ம ராஜஸ்தான் மக்கள். ஸோ இங்கிருந்து உள்ள போகணும் திருமூர்த்தி கேவ் டெம்பிளுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமூர்த்தி கேவ் டெம்பிள் வந்தாச்சுங்க. ட்ரிபிள் செல்ட் ராக்கெட் ஷ்ரைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோபியர்களின் வெண்ணெய் கடைதல் தொட்டி அருகே 3 கருவறை கொண்ட மண்டபம், திருமூர்த்தி கற்குகை கோவில். முதலாம் பரமேஸ்வரன் கட்டினதான், பல்லவ மன்னன். இங்க பாருங்க, ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ங்க. வாவ், அந்த வெண்ணெய் கடைதல் தொட்டி போட்டிருந்தாங்க இல்லைங்க, அது இதுதானா? வாங்க மேல போய் பார்க்கலாம். இதெல்லாம் கற்பனையில் தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் பேர் வச்சதெல்லாம் ஒரு பாறையில எவ்வளவு அழகா ஒரு தொட்டி தோண்டி இருக்காங்க பாருங்களா, பர்ஃபெக்டா. உடனே அதை வந்து வெண்ணெய் கடையிற தொட்டின்னு பேர் வச்சுட்டாங்க. வேற லெவல். உள்ள சிவலிங்கம் எல்லாம் இருக்குங்க. திருமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருக்கும் சேர்ந்த கோவில் போல.
நைஸ். மக்களே, நம்ம திருமூர்த்தி ராக்கெட் டெம்பிளோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க. சிவாய நம்ம அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இங்கதான் வந்து ஒரு ஃபுல் சிவலிங்கம் உடையாம பார்க்க முடியுதுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. பல்லவ மன்னர்களோட சிற்பக்கலைக்கு இதுவும் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. எல்லாமே சிங்கிள் ராக்குங்க. எல்லாம் சிங்கிள் ராக்ல பண்ண குடவரை கோவில்கள் தான். வேற லெவல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம திருமூர்த்தி ஹில்ஸ் பார்த்துட்டு திருமூர்த்தி குடவரை கோவில்கள் பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி வந்தோம்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு யானை, குரங்கு, மயில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் இருக்கு. அங்கங்க பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பொறுமையா சுத்தி பார்க்கணும் நாம. இங்க பாருங்க. எல்லா பாறைகள்லயும் ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கட் பண்ணிருக்காங்க, பட் முழுமை பெறல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம மெயின் ஏரியாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 குட்டி குட்டி பிளேசஸ் இருக்கு. பட் அதெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கும். நம்ம பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தா அதெல்லாம் போய் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இங்கிருந்து வந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும் 2-3 டைரக்ஷன்ல. பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஷோர் டெம்பிள், லைட் ஹவுஸ் இருக்கிற இந்த பிளேஸ் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான பிளேசஸ். சூப்பர்பான மான்யூமெண்ட்ஸ் இருக்கிற, குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் இருக்கிற இடங்கள். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வெளியே போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு மான்யூமெண்ட் இருக்கு, அதையும் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஸோ நம்ம பட்டர் பால் இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு மான்யூமெண்ட் இருக்குங்க. மகாபலிபுரத்தோட இன்னொரு ஃபேமஸ் பிளேஸ் இது. அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மகாபாரத கதையை பேஸ் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க. இங்க பாருங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. ஓ மை காட், எவ்வளவு பிரம்மாண்டமா செதுக்கி இருக்காங்க பாருங்க. வாவ். கீழே வரைக்கும் இருக்கு, சான்ஸே இல்ல. ஒரு யானை கூட்டம் குட்டிகளோட நடக்கிற மாதிரி, நிறைய முனிவர்கள், சிங்கம், வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு முனிவர் வந்து தவம் செய்யற மாதிரி இருக்கு. பக்கத்துல முருகன் வேல் வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. சான்ஸே இல்ல. அர்ஜுனன் தபஸுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டி மண்டபம் இருக்கு பாருங்களா. மேல இந்த தோரண வாயிலெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் கூட வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே குடவரை கோவில்கள். கற்களை, பாறைகளை நோண்டி நோண்டி என்னமா செதுக்கி வச்சிருக்காங்க. வேற லெவல். அர்ஜுனன் தபஸ்ல இருந்து இன்னொரு 50 மீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணாஸ் மண்டபம்னு ஒண்ணு இருக்குங்க. இங்க பாருங்க. இது வந்து குடவரை கோவில் மாதிரி இல்ல, முன்னாடி மண்டபம் கட்டியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற பாறையில வந்து சிற்பங்கள் எல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி யூனிக். இங்க பாறைகள்ல செதுக்கி இருக்காங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா. ஓ, இங்க பாருங்க காளமாடு எவ்வளவு தத்ரூபமா பண்ணிருக்காங்க. அந்த காலத்து மக்களோட வாழ்க்கை முறை பிரதிபலிக்கிற மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஸ்கல்ப்சர் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணர் கோபியர்களோட மாடு மேய்க்கிற சீன்ங்க இது. அதனாலதான் இது கிருஷ்ணாஸ் மண்டபம். ஓ மை காட், செம்ம பியூட்டிஃபுல். மேல ஒரு நந்தி உட்கார்ந்துருக்கான் பாருங்க. ஐயோ,
கியூட்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாபலிபுரத்தோட முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. மேக்ஸிமம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த வீடியோ லாங்காக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹெரிட்டேஜ் ரிச் vlog-ஆக இருந்திருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து இவ்வளவு லாங்காக கவர் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஒன்ஸ் வரும் அந்த அழகை அப்படியே வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. ஏன்னா வர முடியாதவங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்குற வரைக்கும் விர்ச்சுவலாக பார்க்குறதுக்கு இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சென்னை பக்கம் வந்தால் மகாபலிபுரம் விசிட் பண்ண மறந்துடாதீங்க. நாம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from மகாபலிபுரம்ங்க. see you.